வணக்கம் மக்களே. நாம் அனைவரும் வாழக்கூடிய இந்த பூமியில் இருந்து 86,000 காது தூரங்கள் விண்வெளியில் பயணம் செய்தோம்னா பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய வைவஸ்திர நகரம்னு சொல்லக்கூடிய யமபுரியை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இதற்கும் ஒரு நிபந்தனை உண்டு. இந்த யமபுரிக்கு நம்ம போகணும்னாலும், இந்த யமபுரியை நம்மளுடைய கண்களால் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய விதிப்படி நம்ம இறந்து போயிருக்கணும். இப்படி நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய யமபுரியில் மேகங்கள் இரத்த மழை பொழியும். பயங்கர கோர பிராணிகள் புடைசூழ 8 திக்கும் யம கிங்கரர்கள் படைகளுக்கு நடுவே ஒரு பயங்கரமான சிம்மாசனத்தில் ஒரு மிரட்சியான உருவம் அமர்ந்திருக்கும். மனிதனின் மரணம் என்பது யமபுரிக்கு செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி. இங்கே சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய பயங்கரமான உருவத்தின் பெயர் காலன் என்று சொல்லக்கூடிய யமதர்மன். இப்படிப்பட்ட பயங்கரமான விஷயங்கள் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி ஒரு ஆத்மா இறந்து யமலோகம் செல்லும்போது அது என்ன மாதிரியான கஷ்டமெல்லாம் அனுபவிக்குன்னு சொல்லிட்டு கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குதோ அதை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம்.